அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கட்டும். நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலே வீட்டில் பெரியவங்க தவறிடுறது, இல்லைன்னா அப்பா இருப்பாரு அம்மா தூரம் ஆயிடுவாங்க, இல்லை அம்மா இருப்பாங்க அப்பா தூரம் ஆயிடுவாரு, ஒன்று இறந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ஒன்று சேர்ந்து இருக்காரு, இல்லைன்னா அப்பா மட்டும் ஏதோ வெளிநாட்டில் எங்கேயோ உட்காந்துருப்பாரு, 10 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல பொதுவாக எந்த மாதிரி தோஷங்கள் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா சந்திரனும் கேதுவும் ரெண்டும் இணைந்திருக்கும். அப்படிப்பட்ட தோஷங்கள்ல பொதுவாகவே மனசு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்குது. யாரோ ஒருத்தர் பிரிகிற மாதிரி இருக்கும், வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம பிரிகிற மாதிரி நம்ம வரும். அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும். இதனால என்ன நடக்கும்னா அவங்களால கரெக்டாக முடிவு எடுக்க முடியாது, கரெக்டான டைமுக்கு முடிவு எடுக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆகுது, தப்பான முடிவு எடுக்கிறது, தப்பான எண்ணங்கள் கிரியேட் ஆகுது, தடை கொடுக்கக்கூடிய மென்டாலிட்டி கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் சம்டைம்ஸ் தற்கொலை எண்ணங்கள் கூட வரும். அதை உடைக்கணும். இந்த மாதிரி மென்டாலிட்டி உடைக்கணும்னா சிம்பிள் சொல்யூஷன், 3 மாசத்துக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜம்முன்னு குளிச்சுட்டு இந்த நெய் விளக்கு 2 நெய் விளக்கு எப்படின்னா வட மேற்கு திசையை நோக்கி ஏற்ற வேண்டும். முக்கியமான 2 தானியங்கள் நெல், அதுக்கப்புறம் கொள்ளு, சந்திரன் கேத்துவை நம்ம தொட்டு இப்படி நாம சுவாமியை வணங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 3 மாசத்துல நல்ல மாற்றங்கள் தெரியும். பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்பா வெளியூர்ல இருந்தானா மண்டி வரக்கூடிய பிராப்தம், அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ், அந்த சூசைடல் டெண்டன்சி, இதெல்லாம் போகக்கூடிய தத்துவம் ஏற்படும். அருமையான பரிகாரம், ட்ரை பண்ணி பாருங்க. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.